ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம ஒரு 2 சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, the inventory turnover ratio measures how efficiently a business manages its inventory by showing how many times the inventory is sold and replaced during a specified period. So இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா என்னென்னா, நம்மளுடைய கம்பெனியில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வென்ட்ரிஸை வந்துட்டு சோல்ட் பண்ணிவிட்டு தென் அகைன் நியூ ஆர்டர்ஸ்க்கு நம்ம இன்வென்ட்ரியை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து நம்ம டைம்ஸில் தான் கண்டுபிடிப்போம். நம்ம வர ஆன்சரை வந்துட்டு டைம்ஸ், அதாவது 2 times 7 times இந்த மாதிரி டைம்ஸில் தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? டோட்டல் மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோமோ அதை வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸோட டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம், அதாவது டோட்டல் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ஓப்பனிங்கில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சோ ப்ளஸ் க்ளோசிங்கில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகே, இதுவே வந்துட்டு இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவரை வந்துட்டு நான் எவ்வளோ டேஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, டேஸ் இன் தி பீரியட் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ டோட்டலாக நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 இயருக்கு பண்ணுறோன்னா 365 days கரெக்டாக. ஸோ 365 days டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்துட்டு 2 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 365 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் டேஸ். ஸோ டேஸில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ் கால்குலேட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 1st January 2010ன்றது ஓப்பனிங் ஸ்டாக், 31st December 2010 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அதுக்கான அமௌண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நமக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே தேவை. கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட், அதாவது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட ஃபார்முலா என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 25,000 plus purchases 2,50,000 minus closing stock 35,000. ஸோ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 2,40,000 ஆன்சர் வருது. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 25,000 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 35,000 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா வர ஆன்சர் வந்து 30,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ 2,40,000 ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் டிவைடட் பை 30,000 ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்? 2,40,000 divided by 30,000 8 times. ஓகே, ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 8 times. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சம் நம்பர் 2. The following information is available from the books of a company for the year ending 31st December 2009. சேம் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the inventory turnover ratio and also ascertain the turnover in terms of days. ஓகேவா? ஸோ நம்ம மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும், சேம் டைம் மெட்டீரியல் டர்ன் ஓவர் டேஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க இதில். ஸோ டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் அந்த சம்மில் லாஸ்ட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இது ரெண்டுமே தேவை. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டாக? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 14,000
plus purchases 2,30,000 minus closing stock 10,000. இது சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 14,000 plus 2,30,000 minus 10,000 பண்ணோம்னா 2,34,000 வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு ஓப்பனிங் ஸ்டாக் 14,000 plus closing stock 10,000 divided by 2 பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 14,000 plus 10,000 24,000 divided by 2 12,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்துட்டு இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 2,34,000 divided by 12,000 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 19.5 வருது. ஸோ 19.5 டைம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோட ஃபார்முலா, சாரி ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரி டர்னோவர் டேஸில் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டேஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ பீரியட் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் என்னது? இன் அ பீரியட், ஒரு வருஷத்தில் எவ்வளோ டேஸ் இருக்குது? 365 டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ இந்த சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம்? 19.5. ஸோ 19.5. ஸோ 365 டிவைடட் பை 19.5 பண்ணோன்னா 18.7 வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். பிகாஸ் இது வந்துட்டு டேஸை வந்துட்டு நம்ம பாயிண்டில் வைக்க முடியாது, கரெக்டா? ஸோ டோட்டலாக வந்துட்டு 19 டேஸ். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ வந்துட்டு 19.75 அண்ட் அதோடைய டேஸ் வந்து 19 டேஸ். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோவில் சம் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.